தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் உடைய ப்ராசஸ் வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் புரியல. ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் தெளிவாக டீட்டெயிலாக சொல்றேன். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும், ஸோ 37 கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் நீங்க பே பண்ணீங்க, ஸோ அந்த காலேஜஸ் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வெறும் கவுன்சிலிங் ஃபீ மட்டும் 1000 ரூபாய் கட்டினா போதும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் ட்ரை பண்றவங்க வெறும் 1000 ரூபாய் வந்து நீங்க பே பண்ணா போதும். சப்போஸ் நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் பிளஸ் இஎஸ்ஐ செல்ஃப் ஃபைனான்சிங், அதாவது இஎஸ்ஐயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கீழே தான் வரும் செமி கவர்மெண்ட்னால. ஸோ இப்போ நீங்க கவர்மெண்ட் காலேஜும் செலக்ட் பண்ண போறீங்க சாய்ஸ் பில்லிங்ல, கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அடிஷனலா நீங்க டெபாசிட் வந்து சாய்ஸ் பில்லிங் அப்ப 30,000 ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய், அதாவது 31,000 ரூபாய் நீங்க பே பண்ணாதான் சாய்ஸ் பில்லிங் பண்ண முடியும். இது ரெண்டு பேருக்குமே செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. சப்போஸ் வந்து நீங்க வெறும் கவர்மெண்ட்டுக்கு எனக்கு கிடைக்காது, செல்ஃப் ஃபைனான்சிங் எனக்கு கிடைக்காது, மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து இன்க்ளூடிங் என்ஆர்இ மைனாரிட்டி சேர்த்து தான் வரும். அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நீங்க பே பண்ண போறீங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் நான் அப்ளை பண்ண போறேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்காது, செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்காதுன்னா நீங்க 1 லட்ச ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய் வந்து நீங்க பே பண்ணணும். அதாவது 1,10,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதே இது சப்போஸ் நீங்க வந்து கவர்மெண்ட்டும் செலக்ட் பண்றீங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் எய்டடும் செலக்ட் பண்றீங்க, அதாவது அது மாதிரியே மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ட்ரை பண்றீங்கன்னா 1 லட்சம் பிளஸ் 30,000 ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய், இது மூணையும் நீங்க பே பண்ணாதான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். இதுல முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இருந்தீங்க, உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 2.5 லேக் கீழே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் டெபாசிட் இந்த 30,000 ரூபான்றது கிடையாது. எதுக்கு அப்படின்னா நீங்க 2.5 லேக்ஸுக்கு வந்து நீங்க உங்களுடைய மினிமம் இன்கம், அதாவது ஆனுவல் இன்கம் 2.5 லேக்ஸ் கீழே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இந்த 30,000 ரூபாய் டெபாசிட் மட்டும் தான் கிடையாது. ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கட்டணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட்றது பெய்ட் சீட்டு, அது எல்லாருக்குமே வந்து காமன் தான். ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு கன்செஷன் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி வந்து நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் மட்டும் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தீங்க, ஒன்லி ஃபார் 2.5 லேக்ஸ் இன்கம் இயர்லி இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் வந்து டெபாசிட் வந்து 30 லட்சம் ரூபாய், அதாவது 30,000 ரூபாய் கிடையாது. அதே மாதிரியா 7.5% மாணவர்களுக்கு டெபாசிட் கிடையாது. 7.5% மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் நீங்க தயவு செய்து உங்களுக்கு கிடையவே கிடையாது ரிசர்வேஷன். ஒன்லி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜிலும் செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டால மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டெபாசிட் அமௌண்ட் எப்ப கிடைக்கும்? சப்போஸ் எனக்கு வந்து சீட்டே கிடைக்கல அப்படின்னா, சீட்டு கிடைச்சிருச்சு, சீட்டு கிடைக்கல, எனக்கு டெபாசிட் வருமா வராதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அந்த டெபாசிட் வரும். உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இதுல வந்து உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெபாசிட் வந்துடும். ஸோ அந்த டெபாசிட் வர்றதுக்கான சப்போஸ் உங்க பேர் இல்லைனாலும் உங்களுக்கு இண்டிவிஜுவலா மெயில் பண்ண சொல்லுவாங்க. இது எப்ப நடக்கும்னா எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சு எண்ட் ஆஃப், அதாவது ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க. அதாவது நீங்க வந்து இந்த என்னன்னா கவுன்சிலிங் கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்க, கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். அந்த டெபாசிட் நீங்க கட்டக்கூடிய அந்த 30,000 ரூபாய் பிளஸ் மேனேஜ்மெண்ட் கட்டிருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்டோட 1 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் ஆயிரும். பட் முக்கியமா வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க, கைண்ட்லி நோட்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத நான் தெளிவா சொல்றேன். செக்யூரிட்டி டெபாசிட் will not be refunded for the candidates who have not joined the course in round 2. அதாவது வந்து நீங்க ரவுண்ட் 1 வரையும் பிரச்சனை இல்லைங்க, ரவுண்ட் 1 வரையும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. ரவுண்ட் 2 அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரவுண்ட் 3 இருக்கட்டும், மாப் அப் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட், எந்த ஒரு ரவுண்ட்லயும் நீங்க சீட்டு வந்து கிடைச்சு விட்டீங்கன்னா உங்களுடைய டெபாசிட் கிடைக்காது. ரெண்டாவது, நீங்க கடைசியா வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ரவுண்ட்ல வந்து டிஸ்கன்டினியூ பண்றீங்க கோர்ஸை விட்டு, ஸோ கோர்ஸை விட்டு டிஸ்கன்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, டியூஷன் ஃபீ பிளஸ் பெனால்டி, உங்களுடைய டெபாசிட் எல்லாமே போயிடும். ஸோ டிஸ்கன்டினியூ வந்து நீங்க 2வது ரவுண்டுக்கு அப்புறம், 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, அதுக்கப்புறம் எந்த ரவுண்ட்ல பண்ணாலும் உங்களுக்கு அந்த டெபாசிட் வராது, இந்த எதுவும் ரீஃபண்ட் ஆகாது. ஓகேவா? ரவுண்ட் 1ல வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சு நீங்க விட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சோ இதுதான் வந்து அப்டேட். கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறோம்னா கண்டிப்பா